என் பேர் இப்ராஹிம். இப்போ சவுதியில் வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி நோன்பு வச்சுருக்கோம், ஊரில் ஒரு நாளைக்கு முன்னாடி வச்சிருக்காங்க. இந்த நோன்புக்கு இப்போ நான் இடையில ஊருக்கு போறேன் சொன்னா ஒரு நோன்பு 30 நோம்பு முடியும் போது அந்த ஒரு நோன்பு கூடுங்க. அதாவது அந்த கேள்வி அவர் வித்தியாசமா கேட்டுக்கிறாரு. என்னன்னு சொன்னால், இப்ப நாங்க இந்த அதாவது ஒரு நாட்டுக்கு ஒரு பிறை அப்படின்ற பிரச்சனையோ அல்லது பல நாட்டுக்கு அந்த அதாவது இந்த சர்வதேசம் லோக்கல் அந்த அடிப்படையில் பிறை பிரச்சனை அந்த நடைமுறைப்படுத்தினால் இந்த மாதிரி சிக்கல்கள் வருமே என்றதான் அந்த அந்த கேள்வியுடைய பின்னணி. இதுல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நான் சொல்றேன். என்னன்னா, இந்த சிக்கல் வந்து உலகத்துக்கே ஒரு பிறை தான், அந்த சாட்சியை மட்டும் தான் நம்ம ஏத்துக்கிறோம்னு சொன்னாலும் வரும். ரிவர்ஸ்ல போனா எப்படி போனா உலகத்துக்கு ரிவர்ஸ்ல போனீங்கன்னா என்ன செய்யும்? இதே பிரச்சனை உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அது அதனால இதை வச்சு நம்ம ஒரு மசாலாவை என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பண்ணக்கூடாது. ஒரு மசாலா வேண்டாம், இது சரியான தீர்ப்பா இது பிழையான தீர்ப்பாண்டத்தை இந்த உலகத்தில் உள்ள சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது, அதை வச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம ரிசர்ச் பண்ணக்கூடாது. அந்த சகோதரருடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னால், ஒருவர் வந்து இங்க இந்த விஷயத்துக்கு மட்டுமல்ல, நான் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன். இங்க நீங்க நோன்பையோ எல்லாவற்றையும் பூர்த்தி செஞ்சுட்டு போறீங்க, அல்லது 29 நோன்புல போறீங்க. நீங்க ஒரு ஊருக்கு போறீங்க, இங்க நீங்க 30 பிடிச்சிட்டீங்க, இங்க என்ன செஞ்சிட்டீங்க, 30 நோன்பு வச்சுட்டீங்க. ஊர்ல 29 முடிச்சு 30ல என்ன செய்யுது இருந்துட்டு. நீங்க 30 பிடிச்சிட்டு பெருநாள் நாளைக்கு அப்படின்ற சொல்ற இடத்துல நீங்க போறீங்க, அங்க போய் காலையில அடைஞ்சாச்சு. நோன்பு பிடிக்கிறதா பெருநாள் கொண்டாடுறதா? இப்படி என்ற இந்த பிரச்சனைக்கு இஸ்லாமிய அறிஞர்களுக்கு மத்தியில 2 விதமான நிலைப்பாடு என்ன செய்து இருக்குது. இந்த 2 நிலைப்பாட்டுக்கான காரணம் நேரடியாக குர்ஆன்ல சொன்னாலும் இதுக்கு என்னது பதில் இல்லாததுதான். நேரடியாக இதுக்கு என்ன செய்யல, எந்த பதிலும் இல்லை என்றது ஒரு சில அறிஞர்களுடைய வாதம். அதாவது ஒரு சில ஹதீஸ்களை வச்சு அவங்க சொல்லக்கூடிய வாதம் என்னன்னு சொன்னால், இவர்கள் இப்ப 30 முடிஞ்சாச்சு, மாதம் என்பது 29 அல்லது 30 அமையும், 31 என்ன செய்யாது, இஸ்லாமிய மாதங்கள் அமையாது. எனவே இவர் அந்த ஊருக்கு போனால் நோன்பு பிடிக்க கூடாது, அந்த ஊருக்கு போனால் நோன்பு பிடிக்க கூடாது. நோன்பு பிடிக்காட்டி அது என்ன, நீங்க பெருநாள் தொழுதீங்களோ இல்லையா, அன்றைக்கு என்னது பெருநாள். அப்ப உங்களோட ஹக்குல வந்து நீங்க நோன்பை நிறுத்திடணும். ஆனால் தொழுகை என்ன செய்யாது அந்த ஊர்ல. இப்ப உங்களுக்கு நடக்காமல் இருந்தால், தொழுகை அந்த ஊர்ல நடக்காமல் இருந்தால், நீங்க அடுத்த நாள் அந்த ஊர்ல தொழப்படுற அந்த ஜமாத்தோட என்ன செய்யணும், நீங்க போய் பெருநாள் தொழுகை தொழ வேண்டும். இது ஒரு சில அறிஞர்களுடைய கருத்து. இன்னொரு நிலைப்பாடு, அதான் சரியான நிலைப்பாடுன்னு நான் நினைக்கிறேன். அது என்ன என்று சொன்னால், நம்ம எந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊர்ல 32வது நோன்பாக இருந்தால் என்ன செய்யணும், நம்ம அந்த நோன்பை என்ன செய்யணும், தொடர்ந்து பிடிக்க வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாதம் என்பது 29 அமையும் 30 அமையும் என்று சொன்னாங்களே தவிர, ஒருவருடைய நோன்பை பத்தி இந்த இடத்துல என்ன செய்யல, அது பேசல. இஸ்லாமிய மாதத்துல மொத்தமா எத்தனை நோன்பு வரும், 29 வரும், 30 வரும் என்று ரசூலுல்லாஹ் பேசினாங்களே தவிர, ஒரு சிலருக்கு 20 நோன்பு வரலாம், மாதாவிடாய் காரணமாக நோன்பு பிடிக்கல, அவங்க 20 நோன்பு பிடிச்சிக்கலாம், 15 நோன்பு பிடிக்கலாம். ஒரு சிலருடைய காலநிலை, இது வந்து நம்மளா ஏற்படுத்தி கண்டதில்லை, நாங்களாக வேண்டும் என்று செஞ்சதும் அல்ல. நாங்க ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறதுனால நோன்பு பிடிக்க வேண்டிய ஒரு நாளை எங்களுக்கு என்ன செய்யுது ஏற்படுகிறது. அந்த நாட்டில் மாதம் என்ன செய்யல, இன்னும் முடியல என்கின்றதன் காரணமாக இது ஏற்படுகிறது. அப்படி என்று சொன்னதுனால நம்ம அந்த நாட்டுக்கு போய் அந்த நாட்டில் என்ன ஒரு நிலை இருக்குதோ அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம நோன்பு பிடிக்கணும். இதுக்கு இந்த ஹதீஸ் அவங்க சொன்ன அந்த விளக்கம் பிழை என்பதும் இன்னொரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸௌமு யௌம தஸூமூன் வல் ஃபித்ரு யௌம துஃப்திரூன் வல் அத்ஹா யௌம துதஹூன். நோன்பு என்றது நீங்கள் என்றைக்கு நோன்பு பிடிக்கிறீர்களோ அதான் நோன்பு நாள். பெருநாள் என்பது நீங்க என்றைக்கு பெருநாள் கொண்டாடுறீங்களோ அதான் பெருநாள் நாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் சொன்னார்கள்? ஏற்கனவே பிறை பார்த்து நோன்பு பிடிங்க, பிறை பார்த்து நோன்பை விடுங்கன்னு சொல்லிட்டாச்சு. அப்ப நீங்க நோன்பு பிடிக்கிற நாள் தான் நோன்பு நாள் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. பிறை பார்த்து நோன்பு பிடிங்கள் என்று சொன்னாலும் அதை பிராக்டிகலா கொண்டு வர நேரத்தில் என்ன செய்யும், சில சிக்கல்கள் வரும் தீர்மானிக்கிறதுல. அப்படி சிக்கல்கள் வர நேரத்தில் அந்த அன்றைய மக்கள் என்ன நிலையில இருக்கிறாங்களோ அவங்க நோன்படா நாங்கள் என்ன செய்யணும், நோன்புல இருக்க வேண்டும். அவர்கள் பெருநாள் என்றால் நாங்கள் பெருநாளில் இருக்க வேண்டும் என்ற கருத்து தான் சரியானது. எனவே ஒருவர் இங்கிருந்து போறாரு, போற இடத்துல வந்து 31 நோன்பு அவருக்கு ஏற்படுகிறது, 31 நோன்பை பிடிக்கிறார், அதை தொடர்ந்து என்ன செய்யறாரு, அவர் பெருநாளை கொண்டாடுகிறார். இப்போ ஒரு கேள்வி வரலாம், அது எப்படி 31 நோன்பு நம்ம பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா மூன்றாவது ஒரு தீர்வு நீங்க தான் சொல்லணும். இந்த தீர்வு அல்லாமல், இப்ப நான் சொன்ன தீர்வு அல்லாமல் மூன்றாவது ஒரு தீர்வு என்ன செய்யணும், தீர்வு நீங்க தான் சொல்லணும். அப்ப இதுக்கு என்ன தீர்வாக எல்லாரும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னால், சர்வதேச பிறை தான் என்ன செய்வாங்க, தீர்வா சொல்லுவாங்க. ஒரு நாளும் சர்வதேச பிறை என்ன செய்யாது, அதுக்கு வேணும் என்றால் நம்ம இருக்கிற நாட்டில் அந்த பிரச்சனை விளங்காம இருக்கலாம், நம்ம இருக்கக்கூடிய நாட்டில் பிரச்சனை விளங்காமல் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் 200 லட்சம் நாட்டுக்கும் இந்த தீர்வு பொருத்தமாக இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள 200 லட்சம் நாட்டுக்கும் என்ன செய்யணும், தீர்வு பொருத்தமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த உலகத்திலே நாங்க வந்து பிறை காணுகின்ற நேரத்தில் அன்றைய நாளை முடித்தவர்கள் இருப்பார்கள்.
நம்ம இப்ப பிறை காண்ற நேரத்தில் அன்றைய நாளை முடித்து எம்மை கடந்தவங்க இருக்கிறாங்க. உதாரணமாக நாங்க இன்றைக்கு பிறை காண்ற நாளைக்குரிய பிறைய, ஆனால் அந்த காண்ற நேரத்தில் அந்த நாள் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் முடித்து மகரிபை எட்டி இருப்பார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா சில சிக்கல் என்ன செய்து இருக்கத்தான் செய்து. இதனாலதான் சர்வதேச பிறை சம்பந்தமாக பேசக்கூடிய ஒரு சில நல்ல அறிஞர்கள் கூட 75% ஒரு நாளிலும் 25% என்ன செய்யலாம், இன்னொரு நாளிலும் என்ன செய்யலாம், நோன்பு பெருநாள் வரலாம். அட்லீஸ்ட் 2 நாள் என்ன செய்யும் வரும் என்று சொல்லக்கூடிய பார்க்கலாம். அண்மையில துருக்கியில் என்ன செஞ்சாங்க, கிட்டத்தட்ட வேர்ல்ட்ல உள்ள ஒரு 60 லட்சம் சர்வதேச இந்த பிறை சம்பந்தமான மார்க்க தீர்ப்பு அமைப்புக்கெல்லாம் ஒன்று கூடினாங்க இந்த பிறை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண்றதுக்காக. ஒன்று கூடிய நேரத்தில் அவர்கள் எடுத்த நல்ல முடிவு என்ன தெரியுமா, அதாவது கிழக்குக்கும் மேற்குக்கும் வேறு வேறு தீர்ப்பு. கிழக்குலகம் இருக்கிறது அவங்களுக்கு ஒரு நாள், மேற்குலகத்துக்கு என்னது ஒரு நாள். என்ன காரணம் என்றால் சூரியனுடைய இயல்பு தன்மை சந்திரனுடைய இயல்பு தன்மை என்னது வித்தியாசம். சூரியன் உதிச்சு விளங்கித்தான் ஆகும் எல்லாருக்கும், சந்திரன் உதிச்சு விளங்காத பிரச்சனை ஒன்று இருக்கு, அதுக்குரிய டைம் ஒன்று இருக்குது, அதுக்கு மறையிற டைம் ஒன்று இருக்குது. அது 5 நிமிடமாக இருக்கலாம், 12 மணித்தியாலமா ஒன்று செய்யலாம் இருக்கலாம். ஆனா சூரியனுக்கு அப்படி இல்லை, 12 மணித்தியாலம் தான் அது நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, அல்லது ஒரு 2 மணித்தியாலம். ஒவ்வொரு ஏரியாவுக்கு அது பிக்சட் ஆயிருக்கு, மாறாது. எனவே இந்த பிரச்சனை கொஞ்சம் ஒரு விரிவான பிரச்சனை. இதுல பொருத்தமான இந்த சிக்கல், இந்த பொருத்தமான இந்த சிக்கல்ல இது பொருத்தமான ஒரு பதில் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு இடத்துல நோன்பு பிடிச்சிட்டு எங்களது காரணம் இல்லாம, எங்களது காரணம் அல்லாம இறைவனுடைய பூகோள அமைப்புடைய அந்த அமைப்பின் காரணமாக எங்களுக்கு ஒரு நோன்பு கூடுதலாகவோ ஒரு நோன்பு குறைவாக அமைதோ, அந்த நேரத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துடைய அந்த நிலையை பின்பற்றுவதுதான் மார்க்க ரீதியாக பொருத்தமான ஒரு தீர்வு என்றதை நம்ம என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ள வேண்டும்.